விஜய் நோக்கி நகர்ந்து செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரு. பிற கட்சிகளும் அப்படி சொல்லாதீங்க. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. விவரமா சொல்லுங்க. நான் திரும்ப சொல்றேன். செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. விவரமா சொல்லுங்க. பலம் நீங்க கருதுற எல்லாம் இப்போ அதிமுக அலையன்ஸ்ல ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில பலம் நீங்க நினைச்ச எல்லாம் இப்போ வெளியே வந்து ஆறா விஜய் நோக்கி நகர்ந்து செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரு. பிற கட்சிகளும் அப்படி சொல்லாதீங்க. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. விவரமா சொல்லுங்க. அவர் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. அப்போ இன்னும் பிற கட்சிகளும் அதை நோக்கி நகர மாதிரி தெரியுது. நேற்று இல்ல சார், நேற்று டிடிவி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதிமுக பலவீனமா இருக்கு, ரெட்டையில பலவீனமா இருக்கு, எடப்பாடிக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்ல, திமுக எதிர்க்கிற கேப்பபிலிட்டி இல்ல. சோ விஜய் நல்ல கூட்டணி அமைக்கிற பட்சத்துல அது வலுவான போட்டியா இருக்குன்ற வரைக்கும் வந்துட்டாங்க. 2004 பேர் சேர்ந்தாங்க. அப்போட 2007 திமுக வர்சஸ் டிவிகே அப்படிங்கறதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன். நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. கண்ணு முன்னால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. ஒரு 50 ஆண்டு அரசியல் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்தான் போயிருக்காரு. இப்போ சார் சில இடங்கள்ல துரியோதனன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சேராத இடங்களில் சேர்ந்தா என்ன நடக்கும்? தோல்விதான் நடக்கும். அதனால நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க. உறுதியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இன்னும் தேர்தலுக்கு பல வருஷம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனால் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசுல வந்திருக்கு. நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதி. நீங்க நினைக்கிறது கேட்கிற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி வந்து சேரும்.